ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சொல்லு 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 என்னது சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு பேக்கிங் vlog தான். ஸோ ஆக்சுவலி நான் vlog வந்து எனக்கு பேக் பண்ணுறதே பிடிக்காதுங்க. சதீஷ் பேக் பண்ணுங்கன்னா பண்ண மாட்டேங்கிறாங்க. பட் நான் வந்து இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணணும் இருந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்புக்கு நாங்கள் பேக் பண்ணுறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். பிகாஸ் நாங்கள் பேக் பண்ணுறது -5 டிகிரி, மேக்ஸிமம் -5 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் போகிறது வந்து காஷ்மீரில் ஸ்ரீநகர், குல்மார்க் அங்கெல்லாம் போகிறோம். பயங்கர ஸ்னோஃபால். ஸோ மேக்ஸிமம் 5, ஈவன் அதை 7 கூட போக வாய்ப்பு இருக்குது. அதனால இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து இந்த மாதிரி பேக்கிங் பண்ணிட்டு போகிறது. ஸோ எனக்கு தெரிஞ்சு உள்ளவா. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீங்கள் யாராவது இந்த மாதிரி ட்ரிப் ஏதாவது பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அதனால நம்ம வந்து இன்றைக்கி நான் பேக் வந்து எப்படி பண்ணுறேன் அப்படின்னு இங்கே பாருங்க, ரூமே கலைபுரமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் காணிக்கிறேன். ஸோ நான் வந்து இப்போ ரஃப்பாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கடையில் ஒரு ஷாப்பிங் ஹால் காணிக்கிறேன். நேற்று வந்து மகாக்கும் மஹிக்கும் போய் கொஞ்சம் ஸ்வெட் ஷர்ட்ஸும் ஷூவும் வாங்கிட்டு வந்தோம். ஸோ இதெல்லாமே மேக்ஸில் தான் வாங்கினோம். 50% ஆஃபர் போட்டிருந்தாங்க. அதுக்கடையில் மங்கியை காணிக்கிறேன். குல்லா போட்ட மங்கி இங்கே பாருங்கள். 50% ஆஃப். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்வெட் ஷர்ட் குட் குவாலிட்டி. இது வந்து நாங்கள் நியர்லி 250-300 ருபீஸ்க்கு வாங்கினோம். இல்லை, ஆக்சுவலி இதோட ரேட்டே அவ்வளோதான். இதுலேருந்து 50% அப்படி தானே? அதில் பில் போட்டிருந்ததுலேருந்து 50 தானே இருந்த ட்ரெஸ்ஸஸ் தான். ஸோ ஸ்வெட் ஷர்ட்ஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன், நல்ல திக்கான ஸ்வெட் ஷர்ட்ஸ். ஸோ யூஸ்வலாக -டிகிரிக்கு நீங்கள் பேக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மனசில் வைக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா லேயரிங் தான். ஸோ எப்போவுமே தெர்மல் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வாங்க வேண்டியது நல்ல ஒரு குட் குவாலிட்டி தெர்மல். ஸோ நாங்கள் ஆளுக்கு 2 செட்டு தெர்மல் வாங்கியிருக்கோம். தெர்மல் வந்து என்னென்னா உங்களுக்கு தின் லேயரில் இதை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இன்னர்ஸ்க்கு அப்புறம் போடக்கூடியது. இது வந்து நம்மளோட உடம்போட சூடை வந்து தக்க வச்சுக்கும். ஸோ பேண்ட்டும் உண்டு. இது உங்களுக்கு ஆன்லைனில் இருக்குது, நீங்கள் லோக்கல்லையும் வாங்கலாம். ஸோ அதை நான் தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ என்ன இருக்குல்ல, தெர்மல் வியர். ஸோ குழந்தைங்கள்லேருந்து எங்களுக்கும் வாங்கியிருக்கோம். தின் லேயராக இருக்கும். ஸோ இதை தான் நம்ம ஃபஸ்ட்டு போடுவோம். அதனால் 2 செட்டு தெர்மல் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம மாற்றி மாற்றி போட்டுக்கலாம் அப்படின்னு. அதுக்கு அடுத்து வந்து டிஷர்ட் போடலாம். தெர்மலுக்கு அடுத்து நீங்கள் டிஷர்ட் போட்டுக்கலாம். டிஷர்ட்டுக்கு அடுத்து நீங்கள் வந்து டிஷர்ட் இல்லைன்னா நீங்கள் ஸ்வெட்டரோ ஸ்வெட் ஷர்ட்ஸோ போட்டுக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் வந்து நம்மளோட ஜாக்கெட். ஸோ ஜாக்கெட் வந்து நான் லேட்டராக உங்களுக்கு காணிக்கிறேன், ஏன்னா அது சூட்கேஸ்குள்ளாடி இருக்குது. ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து ஷாப்பிங் ஹால் காணிச்சிடுறேன். இதெல்லாமே எங்களோட பழைய ஸ்வெட்டர்ஸ் தான். ஸோ இந்த வாட்டி மஹிக்கு வாங்கினது வந்து 2 அணம். இது ஒன்று, இது ஒன்று, அண்ட் 3 இது ஒன்று. இது வந்து எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அங்கே ஹோட்டலில் இருக்கும்போது கூட இதை வியர் பண்ணலான்னு நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து தனித்தனியாக தான் இருந்துச்சு. இது ஒரு ஜாக்கெட் மாதிரி. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுக்கு உள்ளாடி ஒரு பிளாக் கலர் டிஷர்ட்டை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இதை வியர் பண்ணணும். ஃபுல் ஜிப்பப். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கே பாருங்க, அழகாக இருக்குது. ஸோ மஹிக்கு வந்து மொத்தம் 3 ஸ்வெட் ஷர்ட்ஸ் நேற்று வாங்கியிருந்தேன். அண்ட் மஹாக்கு வந்து ஷூ வந்து இந்த மாதிரி நல்ல ஹெவியான ஒரு ஷூ இருக்குது. அதனால் மஹிக்கு மட்டும் இந்த ஷூ வாங்கியிருந்தோம். அண்ட் சாக்ஸ், அவ்வளோதான். அதை தள்ளி பேண்ட் பார்த்திங்கன்னா தெர்மலுக்கு மேலே போடணும். அதனால வந்து நாங்கள் இந்த வாட்டி எப்படி வாங்கிட்டோம்னா இந்த மாதிரி பாய்ஸ் செக்ஷனில் வாங்கிட்டோம் பேண்ட்ஸு. ஏன்னா உள்ளே வந்து தெர்மல் போடுவோம். நம்மளை ஜெக்கிங்ஸ் எல்லாம் போட முடியாது. அதனால் உள்ளே வந்து தெர்மல் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம இதை போடுற மாதிரி லூஸ் ஆட்டு ஒரு பேண்ட் வந்து வாங்கியிருக்கோம். இது மாதிரி மஹிக்கும் மஹாக்கும் வாங்கியாச்சு. ஓகே, ஸோ இப்படி தான் நாங்கள் வந்து பேக் பண்ண போகிறோம். ஸோ பேக் பண்ணுறதுக்கு வந்து நான் யூஸ் பண்ணுறது பேக்கிங் க்யூப்ஸ். இது நான் உங்களுக்கு எங்களோட சவுத் ஆஃப்ரிக்கா ட்ரிப்லேயே காணித்தேன். இந்த பேக்கிங் க்யூப்பில் நான் வந்து ஒன்று வந்து மஹிக்க ட்ரெஸ் எல்லாத்தையும் வச்சு கம்ப்ரெஸ் பண்ணி பேக் பண்ணிட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்னேன்ல இந்த பேக்கிங் க்யூப் ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஏன்னு பார்த்தீங்கன்னா மஹியோட செட்டு ஃபுல்லாக 6 செட்ஸ் வந்து நான் எல்லாத்தையும்
இதில் நீட்டாக ஸ்லீக்காக மடித்து வச்சுட்டேன். நான் மடித்து வைக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா அது இது கூடிரும். ஸோ இந்த மாதிரி தின்னாக நீங்கள் ஃபோல்ட் பண்ணிங்கன்னா பேக்கிங் க்யூப்பில் நிறைய வைக்கலாம். ஸோ இப்போ வந்து மகாக்கு வந்து யூஸ்வலாக அவள் வந்து நல்லாவே குளிர் தாங்குவாள். அதனால அவளோட டிஷர்ட்ஸ் வந்து நான் கொஞ்சம் தின் லேயரிங்காக வச்சுருக்கேன். இது வந்து லைக் தின் ஷர்ட்ஸ் மாதிரி தெர்மலுக்கு மேலே போடுறதுக்கு. அதுக்கப்புறமா வேணும்னா இது தெர்மலுக்கு மேலே இதை போட்டுட்டு ஜாக்கெட் போட்டுப்பா. அப்படி இல்லைன்னா தெர்மலுக்கு மேலே இந்த ஸ்வெட் ஷர்ட்ஸ் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ இதை போட்டுட்டு ஜாக்கெட் போட்டுக்கலாம். ஸோ நேற்று வாங்கின ஸ்வெட் ஷர்ட்ஸ் வந்து அவளுக்கு ஒரு 3 பிக் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து இது என்ஜாய் யுவர் ப்ராப்ளம்ஸ், குட் லக். ஸோ இது வந்து எவ்வளோ, 299 rupees. அடுத்து ப்ரூக்லின் ஃப்ரீ யுவர் ஃபீலிங்ஸ், இது வந்து 320 rupees. இது ஆக்சுவலி என்னோட ஓல்டு ஒரு ஸ்வெட்டர். ஸோ இது வந்து மகாக்கு இப்போ கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்வெட்டர்ஸ் கொஞ்சம் லூஸாக இருந்தால் தானே நல்லாயிருக்கும். ஸோ இது அவளுக்கு ஃபிட் ஆகும்னு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நேற்று வாங்கினது வேறு பார்த்திங்கன்னா டிஷர்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஆஃபரில் இருந்துச்சு. அதனால் அவளுக்கு வந்து இந்த டிஷர்ட்ஸ் வந்து இந்த பேட்டர்ன் போட்டு, ஸோ இதை லேயரிங்க்கு வேண்டி எடுத்து வச்சுருக்கேன். தெர்மலுக்கு மேலே வேணும்னா மடித்து வச்சுருக்கேன் மக்கா, எடுக்காது. வேணும்னா இதை போட்டுட்டு ஜாக்கெட் போட்டுக்கலாம், இல்லாட்டி ஸ்வெட் ஷர்ட் போட்டுக்கலாம். ஆமாம். ஸோ மகாக்கு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. தெர்மல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது 2 செட்டு 2 பேர் வந்து நாங்கள் ஆல்ரெடி வாங்கிட்டோம். இதையும் எடுத்து வச்சிட வேண்டியதான். ஸோ இன்னொரு பேக்கிங் க்யூப்பில் வச்சிடலாம். சதீஷ் இவன் ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு குள்ளா எங்கள் அடி பாதாளத்தில் இருந்த குள்ளா எல்லாத்தையும் இப்போ தான் நாங்கள் வந்து எடுத்து இது பண்ணுறோம். பேக்கிங் க்யூப்ஸ் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல் பாருங்கள். அதில் ஒரு பேக்கிங் க்யூப் மஹிக்கு, இன்னொன்று வந்து மகாக்கு. அவங்களோட டிஷர்ட்ஸ் எல்லாமே வச்சாச்சு கிட்டத்தட்ட. இனி வந்து 2-3 ஐட்டம் மட்டும்தான். மற்றபடி க்ளோத்ஸ் எல்லாமே 2 பேக்கிங் க்யூப்பில் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் அடிக்கடி ட்ராவல் பண்ணுவீங்கன்னா ஹைலி ரெக்கமெண்ட். எஸ். எஸ் சூப்பர். ஓகே பேபி டன். ஸோ 2 குட்டீஸ்க்கும் பேக் பண்ணியாச்சு. அதுவே பெரிய வேலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம ட்ராவல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு டாய்லெட்ரி திங்ஸ் எல்லாமே கேரி பண்ணுறது, மேக்கப் திங்ஸு அதெல்லாமே நிறைய இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு கூல் ப்ராடக்ட் நான் வந்து அமேசானில் பிடிச்சிருக்கேன். இங்கே பாருங்கள், என்கிட்ட ஆக்சுவலி இண்டிவிஜுவல் பவுச் ஒன்று இருக்குது. இது வந்து இன்னொன்று. ஸோ இது வந்து ஹேங்கபிள் டாய்லெட்ரி பேக். ஸோ மேலே ஒரு ஹூக் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஹூக்கை வந்து நீங்கள் பாத்ரூம் உங்கள் ரெசார்ட்லேயே எதுலையோ பாத்ரூமில் ஈஸியாக இந்த மாதிரி ஹேங் பண்ணிடலாம். எதுலையாவது பண்ணிவிட்டு உங்களுக்கு இதில் எவ்வளவு பவுச் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? இந்த ஃபஸ்ட்டு செக்ஷனில் நான் இந்த மேக்கப் ஐட்டம் எல்லாம் வச்சுருக்கேன். லிப்ஸ்டிக் எல்லாம் இதில் வச்சுட்டேன். இதில் ஒரு சிப்பு கொடுத்துருக்காங்க. நீங்கள் சீப்பு ஏதாவது திங்ஸ் வேணுன்னா வச்சுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிளென்சரு, டியோட்ரண்ட் எல்லாம் வச்சுட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிளாஸ்டிக் இதுக்குள்ளாடி இருக்குது, அதனால லீக் ஆகிற பொருள்லாம் நீங்கள் வச்சிடலாம். ஷாம்பூ, கண்டிஷ்னர், பாடி லோஷன், ஃபேஸ் வாஷ், அந்த ஐட்டம், எண்ணெய் எல்லாமே. இது வந்து இதுவும் ஒரு சின்ன சிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் நீங்கள் இந்த பொட்டு அந்த ஐட்டம்லாம் வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நான் இப்போ க்ளோஸ் பண்ணி காணிக்கிறேன் உங்களுக்கு. இதில் வந்து இன்னொரு கூல் ஃபீச்சர் என்னென்னா, நம்ம எவ்வளோ கானம் வச்சாலும் நீட்டாக பேக் பண்ணி சிப்பப் பண்ணிடலாம். இதை பண்ணு. இதோட லிங்க் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். இவருங்க ஃபர்ஸ்ட் ஒன் மூடியாச்சு. ஸோ நல்ல ஒரு எலிகண்டான ஒரு லெதர் பேக். ஆக்சுவலி இது நீங்கள் வந்து இந்த மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்தால் கூட உங்களுக்கோட அவ்வளவு திங்ஸையும் வைக்கிறதுக்கு இடம் இருக்குது. குவாலிட்டி டாப் நாச். பார்த்தியா, நல்ல குவாலிட்டி. வருங்க, சூப்பர். இந்த ப்ராடக்டோட லிங்க் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், வேணும்னா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. போயிட்டு வரேன், பாய் பாய். அவ்வளோ திங்ஸ் எவ்வளோ காண வச்சேன் பார்த்தியா, நிறைய வச்சுட்டேன். சூப்பர், கையிடல. ஓகே
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட லோட்டஸ் ஸ்டெம் வந்து இதுதான், இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் இது ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் இதை வந்து ஸ்லைஸ் பண்ணி உள்ளே எப்படி இருக்குதுன்னு காணிக்கிறேன். இதை பார்த்தோன்னே ரொம்ப நமக்கு வந்து என்னடா இதை எப்படி யூஸ் பண்ண அப்படின்னு தோணும். பட் ரொம்ப சிம்பிள் தான். ஆக்சுவலி அவுட்டர் ஸ்கின்னை வந்து பீல் பண்ணிவிட்டு, என்னோடது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடியாக இருக்குது. யூஸ்வலாக சம்டைம்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லீனாகவும் கிடைக்கும். அவுட்டர் ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு நம்ம இதை தின்னாக ஸ்லைஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்மளோட லோட்டஸ் ஸ்டெம்மை வந்து பிளான்ச் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இதில் வந்து தண்ணி வந்து கொதிக்குது. இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு தண்ணியில் லோட்டஸ் அந்த ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறத போட்டு 45 செகண்ட்ஸ்லேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் லைட்டாக பிளான்ச் பண்ணி எடுக்க போகிறீங்க. என்ன இருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக நான் போட்டு ரொம்ப நேரம்லாம் வேகலாம் வைக்கணும்னு இல்லை. ஜஸ்ட் வந்து ஒரு 45 செகண்ட்ஸ் போல் இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் இதை எப்படி வடிகட்டி நம்ம எடுத்துடலாம். ஓகே, இப்போ ஒரு 45 செகண்ட்ஸ் ஆகிருக்கும், அவ்வளோதான். இதை வந்து ஃபுல்லாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். இப்படி நான் எல்லாத்தையும் போட்டு நல்லா பிளான்ச் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னு காணிக்கிறேன். பிளான்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு பெரிய பவுலில் நான் ஐஸ் வாட்டர் வச்சுருக்கேன். இந்த ஐஸ் வாட்டரில் தான் நீங்கள் உங்களோட அந்த லோட்டஸ் ஸ்டெம்மை வந்து நீங்கள் போடணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த குக்கிங் ப்ராசஸை வந்து இம்மீடியட்டாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு அண்ட் இந்த மாதிரி பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து இதை நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது கிறிஸ்பியாக இருக்கும். இது எல்லாத்தையுமே பிளான்ச் பண்ணதை ஒன்று ஒன்றா எடுத்து நான் இந்த ஐஸ் வாட்டரில் போட்டிருக்கிறேன். நம்மளோட லோட்டஸ் ஸ்டெம் பிளான்ச் பண்ணதுக்கு அப்புறமாட்டு நான் அதை ஒரு வடிகட்டியில் போட்டு எடுத்து வச்சுட்டேன். நீங்கள் வந்து இம்மீடியட்டாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதை ஒரு க்ளீனான டவலை வச்சு நீட்டாக தொடச்சி எடுத்துருங்க. ட்ரையாக இருக்கணும் இதை ஃப்ரை பண்ண முன்னாடி. நான் வந்து எப்படியும் எனக்கு வந்து ஒரு 30 மினிட்ஸ் அது ஆகும். அதனால 30 மினிட்ஸ் நான் இதை கம்ப்ளீட்டாக ட்ரெயின் பண்ண விட்டுற போகிறேன். அதனால் இது கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெயின் ஆயிரும் அந்த தண்ணி எல்லாமே. ஸோ இதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து இது ட்ரெயின் ஆகிற டைமில் இதுக்கு உண்டான சாஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட லோட்டஸ் ஸ்டெம்மோட சாஸ் ரெடி பண்ண போகிறோம். இந்த சாஸோட இன்ஸ்பிரேஷன் என்னோட மும்பை ட்ரிப் தான். நாங்கள் ராடிசன் ப்ளூவில் சாப்பிட்ட அந்த கிறிஸ்பி லோட்டஸ் ஸ்டெம்மோட சாஸ் தான். ஸ்வீட், ஸ்டிக்கி அண்ட் கொஞ்சம் ஸ்பைசி கார்லிக்கியாக இருந்துச்சு. ஸோ அந்த சாஸ் தான் நம்ம வந்து இமிட்டேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஆயில், அதுக்கப்புறம் இது வந்து சில்லி, நான் பொடிசாக ரெட் சில்லி இருக்குல்ல அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து லோ ஃப்ளேமில் ஒரு 30 செகண்ட்ஸ் ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த கார்லிக் வந்து கிறிஸ்பெல்லாம் ஆகாண்டாம், பட் கொஞ்சம் அந்த ரா ஸ்மெல் வந்து போகணும். அதுக்கு வேண்டி லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து எல்லா சாஸஸையும் ஆட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து டொமேட்டோ கெச்சப், கொஞ்சமாக சோய் சாஸ், அதுக்கப்புறம் சில்லி கார்லிக் சாஸ் வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வினிகர், ஏதாவது ஒரு வினிகர், ஒயிட் வினிகர், ரைஸ் வினிகர், எதுனாலும் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பர்டிகுலர் சாஸ் வந்து சுகர் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கணும், அதனால சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா இன்க்ரீடியண்ட்டையும் ஆட் பண்ணியாச்சு. இதை ஒரு 1 to 2 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் கொஞ்சம் சிரப்பி ஆகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துட வேண்டியது தான். ஆக்சுவலி இதை வந்து நம்ம மஞ்சூரியன் மாதிரி ஃப்ரை பண்ணதை இதில் போட்டு டாஸ் பண்ண மாட்டோம். ஃப்ரை பண்ணதை ஒரு பவுலில் எடுத்துகிட்டு இந்த சாஸை மேலே ஊற்றி டாஸ் பண்ணுவோம். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரைடு இதோட கிறிஸ்பினஸ் வந்து போகாது. ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
ஓகே, மிக்ஸ் பண்ணியாச்சு. இது இனி கொஞ்ச நேரம் குக் ஆகட்டும். உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 to 3 minutes வந்து அது இருந்தாலே உங்களுக்கு அது ஒரு சிரப்பி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2-3 minutes இது நல்ல லோ ஃப்ளேமில் இருந்துச்சு. இங்கே பாருங்கள், ஒரு ஷைனிங் டெக்ஸ்சர் வந்து கிடச்சிருக்குல்ல, ஒரு கிளாஸ் வந்து கிடச்சிருக்கு. நம்மளோட சாஸ் வந்து ரெடி. இப்போ நம்ம எப்போ சர்வ் பண்ண போகிறோமோ அப்போ கடகடன்னு அந்த லோட்டஸ் ரூட்டை ஃப்ரை பண்ணி இந்த சாஸில் டாஸ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் நம்மளோட லோட்டஸ் ஸ்டெம்மில் வந்து கார்ன்ஃப்ளவரை வந்து டஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கார்ன்ஃப்ளவரை வந்து ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துருங்க. லேசாட்டு இது வந்து கிறிஸ்ப்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ கார்ன்ஃப்ளவரை வச்சு லைட்டாக டாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு தின் லேயர் கோட்டிங் மாதிரி இருக்குது. இதை நம்ம இப்போ ஃப்ரை பண்ணோன்னா நமக்கு வந்து சூப்பர் கிறிஸ்பியாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நம்மளோட ஆயில் வந்து ஹாட்டாக இருக்குது. இதில் நம்ம லோட்டஸ் ஸ்டெம்மை போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ நல்ல ஸ்டெம், அந்த லோட்டஸ் ஸ்டெம் வந்து நல்லா ஃப்ரை ஆயாச்சு. அதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஆக்சுவலி இதை நான் டேஸ்ட் பண்ணேன். இது வந்து நீங்கள் சாஸ் எதுலேயுமே கோட் பண்ணாமல் இப்படி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு ஸ்நாக் மாதிரி இருக்குது, நல்ல ஒரு சிப்ஸ் மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளோட லோட்டஸ் ஸ்டெம் நான் ஃப்ரை பண்ணிட்டேன். ஆக்சுவலி எங்களுக்கு வந்து இது வந்து அப்படியே சாப்பிட ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அதனால நான் பாதியை எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சத்தில் மட்டும் இந்த சாஸை டாஸ் பண்ண போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்மளோட லோட்டஸ் ஸ்டெம் வந்து ஃப்ரை பண்ணியாச்சு. நான் இதில் பாதியை எடுத்து வச்சுட்டேன் ஆக்சுவலி, பிகாஸ் அது சாஸில் டாஸ் பண்ணாமலே நல்லா இருக்குது. அதனால் பசங்க சாப்பிடுவாங்க அப்படின்னு நான் கொஞ்சத்தில் மட்டும் டாஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன். ஸோ டாஸ் பண்ணி நல்லா கோட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஷேக் பண்ணி கோட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இங்கே பாருங்கள், சூப்பராக கோட் ஆகிடுச்சு. இதை பிளேட் பண்ணி காணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட கிறிஸ்பி ஸ்வீட் அண்ட் சவர் கிறிஸ்பி லோட்டஸ் ரூட் ரெடி. மேலே வந்து லேஸாக கார்னிஷ்க்கு பார்த்தீங்கன்னா எள்ளு போட்டிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேறு லெவல் டேஸ்ட்டு, சீரியஸ்லி அடிக்டிவ். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் லோட்டஸ் ரூட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அதை எப்படி யூஸ் பண்ணி சமைக்கணும் அப்படின்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்டிவ் அது ஒன்று தான் சொல்லுவேன். ட்ரை பண்ணி பாருங்கள்.